வணக்கம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிக்கான நோட்டிபிகேஷன் ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ் பண்ண சொல்றேன், நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து என்ன பிரீஃபா பார்த்தலாம். இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 13 ஜனவரி 2024. ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா தான் இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்ல இன்ஜினியரிங் செலக்டடான வந்து என்ன ஸ்ட்ரீம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அண்ட் ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா 18ல இருந்து 25 இருக்கு. பட் ஃபார் வந்து என்னன்னா எஸ்சி எஸ்டி வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு வந்து 3 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 வருஷம் இருக்கும். சரியா, இப்போ குவாலிஃபிகேஷன்ல வந்து என்னன்னா யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இவங்க மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எலிஜிபிள். ஓகேவா, ஸோ வேற ஏதாவது ஸ்ட்ரீம்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன எலிஜிபிள் கிடையாது. சரி, 60% வந்து என்னன்னா உங்களுக்கான சிஜிபிஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த கேட்டகரி வந்து என்ன ஜென்ரல், ஓபிசி அண்ட் வந்து இடபிள்யூஎஸ். ஃபார் த எஸ்சி எஸ்டி பிரியோடி கேண்டிடேட் 50% இருக்கும். உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து என்ன 25,000 இருக்கும். இது வந்து என்ன ஜஸ்ட் ஃபார் 1 இயர் தான். ஸோ இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன கம்ப்ளீட் வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து உங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் முடிப்பாங்க. சர்டிபிகேஷன் வச்சு வந்து என்ன நீங்க வந்து அடுத்த ஜாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, எலிஜிபிலிட்டி ரெக்ரூட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் நேஷனல் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து என்ன நாட்ஸ்ல வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேவா, நாட்ஸ் போர்ட்டல ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து என்ன அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, உங்களுக்கான வந்து என்ன எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா 1/4/2021. அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களோட இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ஸோ செலக்ஷன் மெத்தடாலஜி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு இன்டர்வியூ டேட் வந்து சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ டேட்டுக்கான டென்டேட்டிவ் வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரி நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, இப்போ எப்படி வந்து நான் அப்ளை பண்றது, அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு போர்ட்டல் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் கொடுத்து அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் பேசிக் இது. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டன் கேட்பாங்க. நமக்கு ப்ரிஃபரன்ஸ் இன்டர்வியூ செட்டுமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம வந்து என்ன ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்போ எப்படி வந்து என்ன அப்ளை பண்றது வந்து என்னன்னா ஆன்லைன்ல பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான வந்து என்னன்னா லாகின் பண்ற லிங்க். ஸோ இதுல லாகின் பண்றதுக்கு சைன் அப் ஃபார் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கிளிக் பண்ணோம்னா இதுக்கான வந்து நியூ போர்ட்டல் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு. இதுல பேசிக் டீட்டெயிலாம் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்றப்பல நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்கணும். இதை எப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல ஓப்பன் பண்றது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் .com அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதுல கெரியர் அப்படின்னு இருக்கும். இதுல ஜாப் ஓப்பனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணி இது வந்து சொல்லுங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து HPCL வந்து என்னன்னா G18 இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து என்னன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிக்கான வந்து நோட்டிபிகேஷன். இதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்ணோம். அதை டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இந்த வெப்சைட் லிங்க் ப்ளஸ் நோட்டிபிகேஷன் ரெண்டையுமே நாங்க ப்ரொவைட் பண்ணோம். இப்ப வேற ஏதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ ஆர் வந்து என்ன ப்ரிப்பேரிங் ஃபார் தட் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஃபார் வந்து இந்த ஜாப்புக்கு. ஓகே, அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் நைஸ் டே.